வணக்கம் நண்பர்களே. அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகா, கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் தேவையான பொருட்களுங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய் லைட்டாக வதக்கிக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இன்றைக்கி நான் தட்டைப்பயிறு சேர்த்து தான் தக்காளி சாப்பாடு செய்ய போகிறேன். இது எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்கான உப்பு சேர்த்துக்கலாங்க. சிம்மில் தான் வச்சுருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், இவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து மசிஞ்சு வரட்டும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுதுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. உப்பு பத்தலைங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க தட்டைப்பயிரையும் போட்டுக்கலாம். தட்டைப்பயிரை அப்படியே சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த டைமில் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு பாருங்கள். அது வாயில் படும்போது சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி லாக் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. ஒரு சவுண்டு விட்டால் போதும். ஏன்னா தட்டைப்பயிறு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. லாக் பண்ணியாச்சுங்க. ஒரு சவுண்டு விட்டுக்கலாம். போதும். சவுண்ட் போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.